தலைவர் சொன்ன கனவு திட்டம், தலைவருடைய கொள்கை திட்டம், லட்சிய திட்டம், பெண்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொல்ல ஒரே உத்தம தலைவர் நமது கேப்டன் அவர்கள் தான். அதை நேற்று தமிழக அரசு தாயுமானவர் திட்டம் என்று சொல்லி ஒரு லாரியில பொருட்களை ஏற்றி இன்னைக்கு 70 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு மட்டும் அந்த திட்டத்தை பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வெற்றி யாரு கிடைச்ச வெற்றி? நம்ம கேப்டனுக்கு கிடைத்த வெற்றி. அவர் பெண்களை ரொம்ப மதிப்பாரு, பெண்கள் மேல மிகப்பெரிய அவருக்கு மரியாதை உண்டு. அப்ப வழிநெடுக்க போறப்ப பாப்பாரு, எல்லாம் கியூல நின்று ரேஷன் பொருள் வாங்குறத நாங்களும் கேப்டனும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வரும்போது பாப்பாரு. அப்ப இந்த திட்டத்தை வேற ஏதாவது செய்யணும் அப்படின்னு பேசிக்கிட்டே போவோம். அதுக்காக பெண்கள் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வேலைக்கு போறீங்க, வீட்டை பார்க்கணும், கணவரை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், குடும்பத்தாரை பார்க்கணும், மாமனார் மாமியாரை பார்க்கணும், பல்வேறு சவால்களை பெண்கள் இன்னைக்கு ஏற்றிருக்கீங்க. அதனால இன்னைக்கு மறுபடியும் போய் நம்ம ரேஷன் கடையில வேற கியூல நின்று கஷ்டப்படுறோம். அதனாலதான் தலைவர் இந்த திட்டத்தை பெண்களுக்காகவே கொண்டு வந்தார். ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்ன தலைவர், பெண்களை நேசித்தவர், மதித்தவர் நமது கேப்டன் அவர்கள். இந்த திட்டத்தை ஏற்கனவே டெல்லியில கெஜ்ரிவால் அமுல்படுத்திட்டாரு, ஆந்திர பிரதேஷ்ல ஜெகன்மோகன் ரெட்டி ஆல்ரெடி அமுல்படுத்தினாரு, வட மாநிலங்கள் அமுல்படுத்திட்டாங்க. இந்த நேற்று தான் தமிழ்நாட்டில் அந்த திட்டம் வந்திருக்கிறது என்பதை நினைவு கூற இந்த நேரத்தில் நான் விரும்புகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.